அம்மா, என்னை பெற்றவளே, பெண்ணாக என்னை பெற்றுவிட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா? உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா, உன் அரும்பு மலர் அழகின் உருவாய் மலரும் போது ஆளன் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கி எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா? தனிமை வாட்டிய போதும், காரிருள் மறுட்டிய போதும், தேனிலவு என்னை தீர்த்த போதும் களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து வந்த நான் விபச்சாரியா? சொல்லாலும் செயலாலும் சொர்க்கம் இதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தரன் என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டார். விபச்சாரி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. இந்த வேதனை வாழ் அநீதியிடையே இருந்து வாழ்வதை விட அழகு உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல். தாவு ஒன்றுதான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி. முழக்கயிறே, முடிவிலா என் துயரங்களுக்கெல்லாம் ஓர்விட காண வந்திருக்கும் என் ஆறுகிறே, அணுவணுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவலை உன் அரவணைப்பிலேயாவது மாறாத இன்பத்தை கொடுத்து. பைத்தியக்காரி, சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா? வேறு வழி? உன்னை மணந்தார் பிரிந்தார், அது உன் குற்றமா? மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுகம் தேடி திரிவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் பட வேண்டுமா? உணர்ச்சி தன்னை அடக்கி காதலனை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா? காதலுக்கணை தொடுக்காத உயிர்க்குல உண்டா? ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய்? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உலகம் உனக்கு அழிக்க இருக்கும் இன்பத்தை உதறிவிடாதே. உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமழை பொழியச் செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு. தயங்காதே, இது ஒன்றும் புதுமையானதல்ல. பஞ்சு உனை வாடி கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பர்த்தா. இப்போது நீயும் விரும்பினார் பத்தினி போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம். அந்த உளுத்து போன பாதையை காட்ட நான் வரவில்லை. அடிமை பெண்ணே, புதுமையை காணவா? உன் இதயத்துக்கேற்ற ஒரு இளைஞனை உலகறியா ஊரறிய ஏற்றுக்கொண்டு இன்ப பாதையிலே பவனிவா. அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழுவதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும் அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் அறியச் செய். வா, அஞ்சாதே, தயங்காதே, தைரியமாக செய். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சந்திரா, சந்திரா, என்ன இது? மணமாலை. நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமிகளின் லட்சணம்? நானும் மணிமேகலையா? எவ்வளவு மென்மையான உள்ளத்தை கெடுத்து விட்டான் முட்டாள். நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா, வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கவலைகள் உன் இதயத்தை கவ்விக்கொள்ளும் போது கண்ணில்லாத குருடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள். அநாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து. அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாய். பிறகு உனக்கே வாழ்க்கை இணைக்கும். வாழ்விலே இனிமை கொஞ்சம் வழி கேட்க வரவில்லை பாலு. என் தனிமையை போக்க ஒரு துணை வேண்டும் என்கிறேன். துணை? இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ அங்கு தவழும் கொடிகளை பாருங்கள். அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும். தாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள், உங்கள் தொல்லைகள் எல்லாம் பறந்து போகும். இதோ இங்கு மலரும் முல்லையை பாருங்கள், எல்லையிலா இன்பம் பெருகும். தவழும் கொடியைத்தான் பார்த்தேன். அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது. தாவும் கிள்ளையிடம் கேட்டேன், இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது. இதோ இந்த முல்லையை பார்த்தேன், மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது. இவைகள் மட்டுமல்ல பாலு, என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன். உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் ஒலித்தது. கரையிலே துடிக்கும் மீனின் வேதனை நீரிலே நீந்தும் அதன் இனத்துக்கு தெரியாது. நான் அவளை கதறிக்கிறேன், நீங்கள் கதை பேசுகிறீர்கள். உன் வேதனை கண்ணீர் வெந்து போன என் இதயத்திலே வேலை சுருகுகிறது. இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய இருக்கிறது? நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு. சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம் பூக்காட்டில் வாழ
புது பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள். கண்ணுக்கு இமை வேண்டும், காதலுக்கு இணை வேண்டும், பெண்ணுக்கு பேரழகம் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றார் பொண்ணுக்கு மறிந்திட ஏனோ மறந்து விட்டார்கள். அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புது பாதை கண்ணீரிலே மிதக்கும் என் போன்ற பேதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும். எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பின்தெரியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது திறக்கட்டும். திறந்து விட்டதே, என் கண்கள் திறந்து விட்டது. ஏண்டா நயவஞ்சகன் அறியே, அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அளந்து விட்டு இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ மோகன், அநியாயமாக ஒன்றும் பேசாதே. இங்கே ஒரு தவறும் நடந்து விடவில்லை. பேசாத மடைய. அத்தான், அத்தான் பத்தினி வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னு பயப்படுறிய? அத்தான், என்னை தாங்கள் இவ்வளவு கேவலமாக நினைப்பது சரியா? நான் நினைச்சது தப்பு, நீ செஞ்சது ரொம்ப சரிடி. என் வாழ்க்கையை இருளச் செய்து விட்டீர்களே. அதுக்கு விளக்கேத்த இவனை கூட்டியாந்திய. மோகன், எல்லோரையும் உன்னை போல தாசி வெறியன் என்று எண்ணிக்கொண்டு பேசாதே. நானா தாசி வெறியன்? காம வெறி பிடித்த நாயே, போடா வெளியே. ஆக்கடையிலே புரளுபவனுக்கு சந்தன மனம் நாற்றமாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த நினைத்தேன், ஆனால் தோல்வியோடு போகிறேன். இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே ஒழிந்து விடுகிறேன். காலமாவது உன் கண்களை திறக்கட்டும். காலத்தை பற்றி என்னிடம் கூறாதடா, முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவரடா நான். அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது. எப்பொழுது என்ன கண்டா? இன்னும் வர வர பார், என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும். பார்க்கத்தான் போகிறேன். கலையின் கடைசி கோட்டிலே நின்று கதறும் போது, இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான். பார், போடா வெளியே சிநேகித துரோகி. உள்ளதை சொல். எத்தனை நாள் எப்படி நடக்குது? சொல் உள்ளதை. அத்தான், நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அந்த சதிகார் தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டாள். அவளை யா சதிகாரி என்கிறாய்? ஐயோ, அவள் ஒரு பரோபகாரி ஆயிட்டே, அவளை போய் சதிகாரி என்கிறாய். அழிந்து போ, இறந்து போ.